ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா அதிரசம். அதிரசம் எப்படி பர்ஃபெக்டாக ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம். முதல்ல நம்ம 250 கிராம் பச்சரிசி எடுத்துக்கிறணும். அதை நம்ம 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடணும். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், அதில் ஈரம் போகிற அளவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் இருக்கக்கூடாது. மிக்சியில் போட்டு ஒரு ஏலக்காய் அதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணி லைட்டாக பல்ஸ் வைக்கணும். நல்லா கொரன்னு அரைச்சிக்கிறணும். நல்லா பட்டு போல் அரைச்சிடக்கூடாது. பட்டு போல் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் பர்ஃபெக்டாக வராது. லைட்டாக நம்ம கையில் தட்டுப்படணும். அந்தளவுக்கு நம்ம அரைச்சிக்கிறணும். அரைச்சிட்டு ஒரு பவுலில் நம்ம இதை அப்படியே மாற்றிக்கிறணும். 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கிறணும். நீங்கள் மண்டை வெல்லம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நார்மலாக வெல்லம் எடுத்துக்கிட்டாலும் சரி, 1/4 டம்ளர் இல்லை அதை விட கம்மியாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி அதோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, அந்த வெல்லம் நல்லா கரைகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். ஸ்வீட்ஸுக்கு நம்ம வெல்லம் சேர்க்கும்போது நம்ம எப்போதுமே வெல்லத்தை காய்ச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறணும். அதில் துகள்கள்லாம் எதனாவது இருக்கும். அதை நம்ம அப்படியே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மண் தட்டுப்படும். அதனால் நம்ம வடித்து ஆட் பண்ணணும். நம்ம இப்போ வடித்து திருப்பி ஆட் பண்ணி அந்த அதிரசத்துக்கு தேவையான பாவு பதம் வர்ற அளவுக்கு நம்ம காய்ச்சணும். இப்போ பாவு பதம் வருது. சும்மா ரொம்ப நேரம் காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 3 மினிட்ஸ் காய்ச்சினா போதும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம உடனே ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே காய்ச்சினோம்னா அதிரசம் ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். அதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம ஆற விட்டு அந்த பாவு வெதுவெதுப்பான சூட்லேயே நம்ம மாவோடு மிக்ஸ் பண்ணிடணும். உங்களுக்கு சூடு தாங்குகிற அளவுக்கு பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். பட் இது டேஞ்சர் தான். நம்ம இந்த மாதிரி எதனாவது உங்களுக்கு கரண்டி இருக்கும்போது அந்த கரண்டிலேயே அந்த மாவை ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் அந்த பாவை கலக்குங்க. அந்த மாவோட எல்லா பாவும் ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலக்குங்க. இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக வைக்கணும். நெக்ஸ்ட் டே இதை பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா கட்டி ஆயிரும். மூடி வச்சாச்சு. 24 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம மாவை ரெடி பண்ணலாம். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குதுண்டு. இப்போ நம்ம கொஞ்சம் சோடா மாவு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பிசையணும். பிசைஞ்சு ஓரளவுக்கு ஒரு சைஸ் நம்ம அதிரசம் உருட்டி வச்சு இந்த மாதிரி காலியான எண்ணெய் கவரில் நடுவில் ஹோல் வச்சு நம்ம அதிரசம் ரெடி பண்ணிக்கிறணும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு அதிரசமாக நம்ம அந்த எண்ணெயில் போட்டு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா நம்மளுக்கு சீக்கிரமே கரிஞ்சிரும். ஆல்ரெடி இது ஒரு வகையான ஸ்வீட்ஸ்னால சீக்கிரமே கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் உள்ளுக்குள்ளே மாவுலாம் நம்மளுக்கு நல்லா வெந்து கிறிஸ்பியாக மொறுன்னு நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.